ஹலோ guys and வணக்கம். இது உங்கள் ஃபரேஷ் கேமிங். நம்ம ஃபரேஷ் மோமஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டிங்கன்னா நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ண பார்க்க ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகியிருக்கு. ஸோ ரொம்பவே சந்தோஷமாகவே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் யார் காரணங்கிறீங்க? 1 2 3 4 எல்லாம் கிருபாதான். சும்மா சொன்னேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முழுக்க நீங்கள் மட்டும்தாங்க காரணம். ஸோ நீங்கள் இல்லைன்னா இது எட்டிக்கவே முடியாது. ஸோ உங்களுடைய முழுக்க உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும்தான் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு உதவியாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கண்டென்ட் உள்ளார போயிடலாம். ஸோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்குள்ளார சிறப்பான தரமான இயர்ஃபோன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க கைஸ், இன்றைக்கி வீடியோ உள்ளார போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இயர்ஃபோன் போட் பேசட்ஸ் 100 தான். ஸோ இதை இப்போ நம்ம ஒரு குவிக் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குன்னே, தரமாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இயர்ஃபோனை இந்த பவுச்சில் வச்சு மூடுறதுக்கு. ஸோ இது டெடிக்கேட்டடாக ஃப்ரீயாகவே தந்திருக்காங்க. இது ஒரு மேஜர் பாசிட்டிவ். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு கிலோமீட்டர் இருக்கும் போல். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குட்டிக்கோண்டு ஒரு கேரண்டி கார்டு தந்திருக்காங்க. 1 இயர் கேரண்டி கார்டு. ஸோ இதுவும் நம்மளுக்கு பயன்பட போகிறதில்ல, இதையும் தூக்கி போட்டுடலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் சைஸில் இயர்பட்ஸ் தந்திருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸ் ஸ்மால் மற்றும் லார்ஜ் சைஸஸில் இருக்குது. ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இயர்ஃபோன். ஸோ இந்த இயர்ஃபோனோட குவாலிட்டி சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இது ரொம்பவே கைக்கு அடக்கமாக இருக்குது. அண்ட் இதில் ஒரு முக்கியமான நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக வெயிட்டே தெரில, ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இது ரொம்பவே ஒரு மேஜர் பாசிட்டிவ் இந்த இயர்ஃபோனுக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு குயிக் ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த இயர்ஃபோனுடைய ரிவ்யூவை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன் ரொம்பவே லெஸ் வெயிட்டாக இருக்குது. அதே மாதிரி கைக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்குது. ரொம்பவே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இதோடைய சவுண்டு குவாலிட்டி பக்கா வேறு லெவல்லே சொல்லாங்க, செம்மையாகவே இருக்குது. ஸோ இப்போ இதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இயர்ஃபோனோட ப்ரோஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய டிசைன் தாங்க, வேறு லெவல் டிசைனு. ஸோ இந்த டிசைனோட பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாக் ஐன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிசைனோட அந்த ஷார்ப்னஸ் இருக்குது, சூப்பராக செஞ்சுருக்காங்க போட்டு. டிசைனுக்கு கண்டிப்பாக 10 out of 10 நான் கொடுப்பேன். ஏன்னா டிசைனுக்காகவே நிறைய பேர் இந்த இயர்ஃபோனை வாங்குறவங்க இருக்காங்க. ஸோ சூப்பர்பான டிசைன் இருக்குது இந்த இயர்ஃபோனுக்கு. இது ஒரு மேஜர் பாசிட்டிவ்னே நான் சொல்லுவேன். ஸோ அடுத்ததான் நம்ம 2வது ப்ரோவை பற்றி பார்ப்போம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய பில்டு குவாலிட்டி தாங்க சூப்பர்பாக இருக்குது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் ரொம்பவே லைட் வெயிட்டாகவும் இருக்குது. அண்ட் இதோடைய பில்டு குவாலிட்டி லாங் லைஃப் இருக்குங்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் தரமாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ 3வதாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான்ஸ்டிக்கி நூடுல்ஸ் மாதிரி நான்ஸ்டிக்கி ஒயர்ஸ். ஸோ அதாவது சிக்கே ஆகாத ஒயர்ஸ். ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது இந்த ஒயரோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அது மாதிரி ரப்பர் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எப்படி சிக்கெலாம் ஆக மாட்டேங்குது. ஸோ இது ரொம்பவே ஒரு மேஜர் பாசிட்டிவ்னே நான் சொல்லுவேன்.
ஸோ நாலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனுடைய சவுண்டு குவாலிட்டி சூப்பர்பாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த சவுண்டு குவாலிட்டி வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் டால்பி அட்மாஸ் வச்சுருந்தீங்கன்னா வேறு லெவலில் தெறிக்க விடுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு 400 ரூபாய்க்குள்ள ஒரு இயர்ஃபோனில் இப்படி ஒரு சவுண்ட் குவாலிட்டி தர முடியுமா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப இருக்குது சவுண்டு குவாலிட்டி. இப்போ நம்ம 5ஆவதாக பார்க்கக்கூடிய ப்ரோ எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இயர்ஃபோனில் இருக்கிற மைக்கோட குவாலிட்டி பக்காவாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த மைக்கிலேருந்து வர்ற வாய்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இது பண்ணிக்கிட்டு தான் நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் லைவ் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா என்னுடைய ரீசன்ட் லைவ்ஸை போய் நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ அதில் தான் இதோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இதுக்கு நான் 10 out of 8 கொடுப்பேன். ஸோ இப்போ ப்ரோஸ் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இப்போ கான்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ முதல் மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இயர்ஃபோனில் சொல்லியிருக்கேன் சூப்பர் எக்ஸ்ட்ரா பாஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பேஸ் இருக்காது இந்த இயர்ஃபோனில். ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு எவ்வளோ பேஸ் இருக்குமோ அவ்வளோக்கு டீசெண்டான பேஸ் இந்த இயர்ஃபோனில் இருக்குது. நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்க வேண்டாம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய 2வது கான் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இயர்ஃபோனுடைய லென்த்து. ஸோ இந்த லென்த்து வந்து ரொம்ப பெருசாக இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ இது கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டுக்கும் கீழே உள்ளவங்களுக்கு கம்ப்ளீட்லி சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லுவேன். அண்டு 6 ஃபீட்டுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த லென்த்து வந்து கொஞ்சம் கம்மி தான் என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்லுவேன் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில். அண்டு இதை வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் லென்த்து அதிகமாகவே கொடுத்துருக்கலாம். பட் கொடுக்கல. இது எனக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் தோணுச்சு. ஸோ ஓகே கைஸ், இந்த இயர்ஃபோனோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருடன் என்ன இணையதளத்தில் வேணால் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் புதுசு இதே மாதிரியே நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை அப்படி தட்டுவிட்டு இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான் பரமேஷ். Bye guys.